இங்கே ஒருத்தர் கண திறந்து பார்த்துருப்பாரு. டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. டைம் ட்ராவல் பண்ணி எப்போ போயிருப்பாரு அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து 18 வயசு ஆகும்போது அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மா இறந்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மாவை ரொம்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி காலத்துக்கு போயிட்டோம், அதனால வந்து கண்டிப்பாக நம்மளோட அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்களோ, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு அவரும் ஆர்வத்தில் தான் ஓடுவார். அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தப்போ அவங்கள சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆளாக கூட கண்டுக்காம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா சமைச்சு வைக்கிற சாப்பாடுலாம் சாப்பிடாம ரொம்ப பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு நாள் வந்து இப்போ உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல அப்படின்ட்டு கால் வந்திருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க அப்பா அம்மா இல்ல. கடைசி அவங்க அம்மா சமைச்சு வச்ச சாப்பாட்டை மட்டும் அழுதுகிட்டே சாப்பிட்டுருப்பாரு. உயிரோட இருந்தப்போ அருமை தெரியல, இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாரா. இப்போ மறுபடியும் வந்து கடவுளா பார்த்து இந்த சான்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, அதனால இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு பார்த்தா யாருமே காணும். மறுபடியும் அப்பா அம்மா நம்மளுக்கு இல்ல போல, நம்மளால அவங்கள பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா வெளியே வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரே அழுக. அடுத்ததான் அப்பா வந்திருப்பாரு. இறந்து போன அப்பா அம்மாவை திருப்பி வந்து உயிரோட கண்ணு முன்னாடி பார்க்கும் போது அவரால் அழுகையை தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இவன் எப்பவுமே வந்து நம்மளை திட்டிக்கிட்டோம் ஏதாச்சும் வந்து பண்ணிக்கிட்டே தானே இருப்பான், எதனால வந்து நம்மளை பார்த்து இப்படி அழுகுறான் அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. அவங்க கிட்ட ரொம்ப மரியாதை கொடுத்து சூப்பராக நடந்துக்கிறதுனால இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து காலேஜில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா, எதனால நீ வந்து இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்ததா இப்போ படிக்க வேண்டிய காலத்தில் சரியா படிக்காம இருந்ததுனால இப்போ இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால இந்த லைஃப் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், சூப்பராக படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போனால் நம்மளோட லைஃப்பும் நல்லா மாறிடும் அப்படின்றதுனால நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருப்பான். படிப்பு வந்து பெருசாக வராத ஒரு ஆள் தான். டீச்சர் கிட்ட போயிட்டு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தான் எனக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். எந்த ஒரு டீச்சராக இருந்தாலுமே நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இன்னும் நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அதே மாதிரி அந்த டீச்சரும் நான் உனக்கு நல்லாவே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே கிளாஸில் தூங்கிட்டு இருப்பானா ஒரு கனவு வந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போகிற மாதிரி. உண்மையாகவே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து தான் போகிறாங்க. நாளைக்கு தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆக போகுது. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நாளைக்கு வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. வேலைக்கு கிளம்பி நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. சரி, அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுனால ஆக்சிடென்ட் டைமுக்கு முன்னாடியே போய் அங்கே நின்றுட்டு இருப்பான். கார்லாம் இடிக்கிற மாதிரி வரும். இப்போ அவங்க அப்பா அம்மாவை வந்து இப்படி தள்ளி விட்டுருப்பானா. ஆனால் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் விதியை மாற்ற முடியல. கடைசியில் அவங்க அப்பா அம்மா இறந்து தான் போவாங்க. ஆனால் போன தடவை அவங்க இறந்தப்போ நம்ம பையன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இறந்து போகிறாங்க. நம்ம பையன் நம்ம கிட்ட எப்படியோ திருப்பி வந்துட்டான் அப்படின்ற நிம்மதி இருக்குது. இந்த பையனால் அவங்களோட வாழ்க்கையில் மாற்ற முடிஞ்சது அது ஒன்று தான்.